இவர் ஒரு தலைவர் மட்டுமல்ல, ஒரு தத்துவ ஞானி, ஒரு சுதந்திர போராட்ட வீரர், ஒரு சமூக சீர்திருத்தவாதி. யாருன்னு பாக்குறீங்களா? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாழ்க்கை அறிமுகம். முதல்ல பசும்பொன் முத்துராமலிங்கம் தேவர் அவர்கள் 1908 அக்டோபர் 30 மதுரை மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் என்ற கிராமத்தில் பிறந்தார். அவருடைய சிறு வயதிலிருந்தே நீதி, சுதந்திரம், சமத்துவம் ஆகியவற்றில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். 2. அரசியல் பயணம். தேவர் அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் இணைந்து இந்திய தேசிய காங்கிரஸில் உறுப்பினராக செயல்பட்டார். ஆனால் பின்னர் மகாத்மா காந்தியின் அகிம்சை வழியை விட சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் வீரமான அணுகுமுறையை அவர் ஆதரித்தார். செக்ஷன் 3 சமூக சிந்தனை. தேவர் அவர்கள் சாதி, மதம், பிரிவு என்ற எல்லா சுவர்களையும் உடைக்க முயன்றார். அனைவரும் சமம் என்ற சிந்தனையை அவர் ஊட்டினார். மக்களின் உரிமைக்காக, விவசாயிகளின் நலனுக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். செக்ஷன் 4 நினைவுகள் மற்றும் மரியாதை. தேவர் அவர்கள் 1963 அக்டோபர் 30 மறைந்தார். ஆனால் அவரது சிந்தனைகள் இன்னும் உயிருடன் இருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 30 அவரது நினைவு தினமாகவும் நவம்பர் 1 அவரது குரு பூஜை தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. பசும்பொன்னின் அவருக்காக அமைக்கப்பட்ட நினைவிடம் இன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் வழிவிடும் தலம் ஆகிவிட்டது. தேவர் அவர்கள் கூறிய ஒரு வரியை மட்டும் கூறி மகிழ்ந்து என் உரையை முடிக்கிறேன். மனிதன் பிறக்கிறான் ஒரு முறை, மறிக்கிறான் ஒரு முறை, ஆனால் வீரன் பிறக்கிறான் 100 முறை என கூறிக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.